வங்காளதேசத்தைச் சேர்ந்த 10,000 பட்டதாரிகளுக்கு மலேசியாவில் உயரிய வேலைவாய்ப்புகள் வழங்கவிருப்பதாக வெளிவரும் செய்திகள் முற்றிலும் தவறான தகவல் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் ஜம்ரி அப்துல் காதிர் விளக்கமளித்துள்ளார். முன்னதாக பெர்சாத்துவின் கெடா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினரான ஹைம் ஹில்மான் அப்துல்லா பங்களாதேஷ் தலைமை ஆலோசகருடன் உயர்கல்வி அமைச்சர் சந்திப்பு நடத்தியிருப்பதாகவும் 10,000 பங்களாதேஷ் பட்டதாரிகளுக்கு மலேசியா பொதுச்சேவை துறையில் வேலைவாய்ப்புகள் வழங்குவதற்கான ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். ஆனால் இது அடிப்படை அற்ற குற்றச்சாட்டு என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் ஜம்ரி அப்துல் காதிர் கூறினார். அரசு துறைகளில் அதிலும் பொதுச்சேவை துறையின் தலைமை பொறுப்புகளில் வெளிநாட்டினர் பணியமர்த்தப்பட முடியாது என்றும் மலேசியர்களாக இருந்தாலும் அரசு துறைகளில் அனுபவம் பெற்ற பின்னரே இன்தான் எனும் பொதுச்சேவை துறையின் பயிற்சிக்கு பின்னரே தலைமை பொறுப்புகளை அடைய முடியும் எனும் போது வெளிநாட்டிலிருந்து வருபவர் அரசு வேலைகளில் சாதாரண பொறுப்பில் கூட பணியமர்த்தப்பட மாட்டார்கள் என்று ஜம்ரி அப்துல் காதிர் விளக்கமளித்தார். பங்களாதேஷ் தலைமை ஆலோசகரிடம் மலேசிய அரசு அப்படியான எந்த ஒரு ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடவில்லை என்றும் வணிக முறையிலான சில ஒப்பந்தங்கள் மட்டுமே கலந்து ஆலோசிக்கப்பட்டதாகவும் ஜம்ரி அப்துல் காதிர் தெளிவுபடுத்தினார். மெட்ரிகுலேஷன் கல்விக்கான இடஒதுக்கீட்டில் 1537 இந்திய மாணவர்களுக்கு இடம் அளிக்கப்பட்டிருப்பதாக கல்வி அமைச்சர் ஃபத்லினா சிடேக் நாடாளுமன்றத்தில் விளக்கமளித்தார். சிகாமட் நாடாளுமன்ற உறுப்பினர் யுனேஸ்வரன் மெட்ரிகுலேஷனில் இடம் வழங்கப்பட்டிருக்கும் இந்திய மாணவர்களின் எண்ணிக்கை வெளிப்படையாக கல்வி அமைச்சு வெளியிட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்த நிலையில் கல்வி அமைச்சர் மாணவர்களின் அடையாளங்களை பொதுவில் வெளியிடுவது தகவல் பகிர்வு மீறல் என்பதால் இந்திய மாணவர்களின் எண்ணிக்கையை வெளியிடுவதாக பதிலளித்தார். 2025 முதல் 2026 ஆண்டுக்கான மெட்ரிகுலேஷனில் மொத்தம் 30,000 இடங்கள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் 27,000 இடங்கள் பூமி புத்ராக்களுக்கும் 3,000 இடங்கள் பூமி புத்ரா அல்லாதவர்களுக்கும் என்றும் இதில் இந்திய மாணவர்களின் எண்ணிக்கை 1537 என்றும் ஃபத்லினா சிடேக் தெரிவித்தார். 10 விழுக்காடு மெட்ரிகுலேஷன் பூமி புத்ரா அல்லாதவர்களுக்கான இடஒதுக்கீட்டில் இந்திய மாணவர்களுக்கு 1116 இடங்கள் வழங்கப்பட்டு வந்த நிலையில் இந்த ஆண்டு இந்திய மாணவருடைய சிறப்பு தேர்ச்சியின் விகிதம் அதிகரித்துள்ளதால் 1537 உயர்த்தப்பட்டிருப்பதாக ஃபத்லினா சிடேக் தெரிவித்தார். மெட்ரிகுலேஷன் தொடர்புடைய எந்த ஒரு இடமளிப்பும் முறையான தேர்ச்சியின் அடிப்படையில் மட்டுமே வழங்கப்பட்டிருப்பதாகவும் மாணவர்களின் தேர்ச்சி விகிதத்தின் அடிப்படையில் மெட்ரிகுலேஷனின் இடமளிப்புகள் அதிகரிக்கும் என்றும் ஃபத்லினா சிடேக் விளக்கமளித்தார். வீட்டின் முன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 2 வாகனங்களை மோட்டார் சைக்கிளில் வந்த ஆடவர் பெட்ரோல் ஊற்றி எரிக்கும்படியான காணொலி சமூக வலைதளங்களில் பரவியது. வீட்டின் முன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனத்தை எரிக்கும் போது தன் மோட்டார் சைக்கிளிலும் தீ பரவியதைக் கண்ட அந்த சந்தேக நபர் அங்கிருந்து தப்பி ஓடியதாகவும் சந்தேக நபரை காவல்துறையினர் அடையாளம் கண்டிருப்பதாகவும் மத்திய மலாக்கா காவல்துறை தலைவர் கிறிஸ்டோபர் பேட்டிக் தெரிவித்தார். இச்சம்பவம் நேற்று நண்பகல் 1:38 மணிக்கு மலாக்காவில் உள்ள தமான் புக்கிட் கத்தில் பெர்மாய் குடியிருப்பு பகுதியில் நிகழ்ந்ததாகவும் இச்சம்பவத்தால் வீட்டின் முன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த புரோடுவா எக்ஸியா புரோடுவா பேசா எனும் 2 கார்களும் முழுமையாக தீயில் கருகியதாகவும் கிறிஸ்டோபர் பேட்டிக் கூறினார். இந்த சம்பவத்தின் போது சம்பந்தப்பட்ட வீட்டில் யாரும் இல்லை என்பதால் எந்த ஒரு உயிர்ச்சேதமும் பாதிப்பும் ஏற்படவில்லை என தெரிய வந்துள்ளது. ஊழல், பண மோசடி, சொத்து குவிப்பு ஆகிய வழக்குகளை எதிர்கொண்டிருக்கும் முன்னாள் பிரதமர் நஜீப் துன் ரசாக் தாம் சிறைக்கு வந்து 3 ஆண்டுகள் கடந்து விட்டதை நினைவு கூறும் வகையில் வேதனையுடன் ஒரு கவிதையை வெளியிட்டுள்ளார். மக்களின் வெளிச்சத்திற்கு வழிவிட்ட நான் இப்போது இருளில் சூழ்ந்திருக்கிறேன் எனும்படியான நஜீப்பின் அந்த கவிதை மக்களிடையே அதிகம் பகிரப்பட்டு வருகிறது. என் விடுதலைக்கான ஒவ்வொரு பிரார்த்தனைகளும் கடவுளுக்கு கேட்கும். நான் இருளில் பிரார்த்திப்பதால் கடவுளாலும் காண முடியாது. சிறையில் என் நண்பராக இருக்கும் என் படுக்கை பாய், சிறைச்சாலையின் மெல்லிய துளையிலிருந்து வரும் காற்று என் இதயத்தின் காயங்களுக்கு மருந்தாகிறது. என் விடுதலைக்கு போராடும் மக்களும் என் குடும்பமுமே அந்த குளிரான காற்றை அனுப்பி வைக்கிறார்கள். 3 ஆண்டுகள் என் சிறை வாழ்க்கை கடந்தாலும் என் உன்னதமான மக்கள் பணி தொடரும். உங்களின் பிரார்த்தனையால் என முன்னாள் பிரதமர் நஜீப் தெரிவித்துள்ளார். கூட்டணி ஆட்சியில் இருந்து கொண்டு அச்சுறுத்தாமல் தைரியம் இருந்தால் ஒற்றுமை கூட்டணியில் இருந்து வெளியேறுங்கள் என்று அம்னோ இளைஞர் பிரிவு தலைவரும் மலாக்கா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினருமான அக்மால் சலே DAPக்கு கண்டனத்தை தெரிவித்துள்ளார்.
அரசியல் லாபத்திற்காக ஒட்டிக்கொண்டும் ஒரு பிரச்சனை என வரும்போது அம்னோவுக்கு எதிராக செயல்படும் டிஏபிக்கு உண்மையாகவே தைரியம் இருக்கிறதா என்று தாம் பார்க்க வேண்டும் என்று அக்மால் சலே தெரிவித்துள்ளார். தமக்கு எதிராக டிஏபி செய்யும் ஒவ்வொரு செயலும் தமக்கு தெரியும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அம்னோ இளைஞர் பிரிவுடனான உறவை முறித்துக் கொள்ள வேண்டும் என்று டிஏபி கட்சியின் பொதுச் செயலாளர் அந்தோனிலோ தெரிவித்திருப்பது வேடிக்கையாக இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். கட்சியுடன் கூட்டணி, ஆனால் அந்த குறிப்பிட்ட கட்சியின் இளைஞர் பிரிவுடன் மோதல் என்பது வேடிக்கையாக இருப்பதாக அக்மால் சலே சாடினார். உண்மையிலேயே டிஏபி கட்சிக்கு தைரியம் இருந்தால் கூட்டணியில் இருந்து வெளியாகிறோம் என அதிகாரப்பூர்வமாக அறிக்கை வெளியிட சொல்லுங்கள் என்று அக்மால் சலே வலியுறுத்தினார். வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் 12 வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் பலியானதுடன் 6 பேர் காயமுற்றனர். காலை 7:30 மணிக்கு வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையின் மூவார் அருகில் இந்த விபத்து நிகழ்ந்ததாக மூவார் மாவட்ட காவல்துறை தலைவர் ரைஸ் முக்லிஸ் அஸ்மான் அசீஸ் தெரிவித்தார். விபத்து குறித்தான தகவல் கிடைக்கப் பெற்றதும் மீட்புத்துறை அதிகாரிகளுடன் சம்பவ இடத்திற்கு விரைந்து பாதிக்கப்பட்டவர்களை மீட்டதாகவும் நெடுஞ்சாலையில் பயணிக்கும் வாகனங்களை தற்காலிகமாக நிறுத்தியதாகவும் அவர் கூறினார். 48 வயதான ஆடவர் செலுத்திய லாரி பழுதடைந்து நெடுஞ்சாலையின் ஓரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததாகவும் பின்னிருந்து வந்த மற்றொரு லாரி மோதி விபத்தை ஏற்படுத்தியதாகவும் பின்னால் வந்த மற்ற வாகனங்கள் கட்டுப்பாட்டை இழந்து ஒன்றன் பின் ஒன்றாக மோதி விபத்துக்குள்ளானதாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக அவர் கூறினார். இந்த விபத்தில் 6 லாரிகள், கார்கள், ஒரு வேன் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் 6 பேர் காயமடைந்திருக்கும் நிலையில் 39 வயது லாரி ஓட்டுநர் உயிரிழந்திருப்பதாகவும் மூவார் மாவட்ட காவல்துறை தலைவர் உறுதிப்படுத்தினார். விபத்து தொடர்பாக மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் மூவார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் முக்லிஸ் அஸ்மான் அசீஸ் கூறினார். சுகாதாரமற்ற முறையில் கடைகள் இயங்கி வருவதாக பொதுமக்களிடமிருந்து புகார்கள் பெற்ற நிலையில் பினாங்கில் உள்ள பாராடயா, திமூர் லாவுட் ஆகிய மாவட்டங்களில் பினாங்கு நகராண்மை கழகத்தினர் மேற்கொண்ட சோதனையில் 4 கடைகள் மூடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மூடப்பட்ட கடைகளில் 3 வணிக வளாகங்கள் உள்ளது என்றும் ஒரு உணவகம் உள்ளது என்றும் தெரிய வந்துள்ளது. இன்று காலை பினாங்கு நகராண்மை கழக அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட மாவட்டங்களில் உள்ள 19 கடைகளை சோதனையிட்டதாகவும் அதிகமான புகார்களை பெற்ற 4 கடைகளிலும் சுகாதார பிரச்சினைகள் இருப்பதை அதிகாரிகள் கண்டறிந்ததும் 4 வளாகங்களையும் 14 நாட்கள் மூடும்படியும் உத்தரவிடப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட வளாகங்களில் எலிகளின் கழிவுகளும் பூச்சிகளின் நடமாட்டங்களும் அதிகமாக இருப்பதாகவும் காலாவதியான பொருட்கள் விற்பனையில் இருப்பதாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. வாரக்கணக்கில் உணவுகள் பதப்படுத்தப்பட்டு உணவகத்தில் பரிமாறப்பட்டு வருவதாகவும் தெரிய வந்துள்ளது. சம்பந்தப்பட்ட 4 வளாகங்களையும் செப்டம்பர் 4ஆம் தேதிக்குள் முழுமையாக தூய்மைப்படுத்தும்படி பினாங்கு நகராண்மை கழகம் உத்தரவிட்டுள்ளதாகவும் மீறினால் வணிக உரிமம் ரத்து செய்யப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இன்று அதிகாலை ஜொகூர் சிகாமாட்டில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தை தொடர்ந்து காலை 9 மணிக்கு மீண்டும் ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதை தேசிய வானிலை ஆய்வு மையமான மெட் மலேசியா உறுதிப்படுத்தியுள்ளது. அதிகாலை 6:13 மணிக்கு சிகாமாட் பகுதியில் 4.1 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் அதனை அடுத்து காலை 9 மணிக்கு மீண்டும் குலுவாங், மலாக்கா, பகாங், நெகிரி செம்பிலான் ஆகிய பகுதிகளில் 2.8 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டிருப்பதாகவும் மெட் மலேசியா தெரிவித்தது. 4.1 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கத்தால் ஒரு சில அடுக்குமாடி வீடுகள் சேதமுற்றாலும் பெரிய அளவிலான பாதிப்புகள் எதுவும் காணப்படவில்லை என்று மெட் மலேசியா உறுதிப்படுத்தியது. இதனை அடுத்து ஏற்பட்ட 2.8 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கத்திலும் எந்தவொரு பாதிப்பும் ஏற்படவில்லை என்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் சுனாமி அபாயம் எதுவும் இல்லை என்றும் தீபகற்ப மலேசியாவில் நிலநடுக்கத்திற்கான பெரிய அபாயம் எதுவும் இல்லை என்றும் மெட் மலேசியா உறுதிப்படுத்தியது. தொடர் ஆய்வுகளுக்காக பொதுமக்களின் நலனுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாகவும் பாதுகாப்புகளுக்கு முன்னேற்பாடுகளும் பொது சேவை மையங்களால் துரிதப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் மெட் மலேசியா தெரிவித்துள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.